வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்கோட ஷாப்ரைட் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆர்பிஎல் பேங்கோட ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆஃப் த லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்பிஎல் பேங்கோட இந்த ஷாப்ரைட் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டை அப்ரூவலும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இது வரைக்கும் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ பிகினர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு ஒன் ஆஃப் த வொர்த்தபிளான கிரெடிட் கார்டா இருக்கும். ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டுல ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லி எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில செலக்டட் கேட்டகரிஸ்ல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எவ்ரி 100 ரூபீஸ்க்கும் ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. புக் மை ஷோல வந்து பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பர் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 டைம் இந்த ஆஃபரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து மத்த நார்மல் டைம்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஹை அப்ரூவல் ரேட் இருக்கும்போது நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்து ஈஸியா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாசத்துல அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா தாராளமா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது இதை பத்தின டீடைல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைல தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டிய டீடைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி, அதுக்கு அடுத்தது உங்களோட லாஸ்ட் நேமையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதையும் என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிருங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, கரண்ட் அட்ரஸோட சிட்டி வந்து கேட்டிருக்காங்க. சிட்டியை மட்டும் நீங்க என்டர் பண்ணா போதும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிற இந்த ஒரு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை கோடு வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்ள பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸோட பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ் டீடைலை வந்து இங்க வந்து ஃபில் பண்ணிருங்க. அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு வந்து இன்கம் எங்க இருந்து வருது, நீங்க சேலரினா சேலரியில இருந்து வருது அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செல்ஃப் எம்ப்ளாயினா பிசினஸ்ல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பேஜ் லோட் ஆக வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா அதுலேயே ரிஜெக்டட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு இதில் கிளிக் ஏர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டிஜிட்டல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் எஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி மோட் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ கேவிசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. பயோமெட்ரிக் மோடு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீட்டு அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஃபிங்கர் வச்சு உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ண போவாங்க. ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 நாள் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வருவாங்க. வந்து அந்த கேஒய்சி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகும். இதுக்கு பதிலாக நீங்க ஆன்லைன் வீடியோ கேஒய்சியை செலக்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆதார் கார்டு இருக்குதான்னு கேட்டதுக்கு எஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது வீடியோ கேஒய்சியில் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்கேன். அதுக்கு கீழே உங்களோட கரண்ட் அட்ரஸ் நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணிருப்பீங்களா அது வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ அந்த அட்ரஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கேஒய்சியில் ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணணும். இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு அதே ஆதார் நம்பரை கீழே ரீஎன்டர் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வேலிடேட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி சக்சஸ்ஃபுல் டன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா நம்மளோட பர்சனல் டீடைல் ஒரு சில டீடைலை ஃபில் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட கிரெடிட் கார்டு, உங்களுக்கு கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டுல உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியலோட என்டர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் வித் இனிஷியல். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா இல்ல சிங்கிள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் டீடைல் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து என்டர் பண்ணக்கூடிய அந்த அட்ரஸ் இதுக்கு முந்தின ஸ்டெப்ல அட்ரஸ் என்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த அட்ரஸும் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸும் சேமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சேமா இருந்ததுன்னா எஸ் குடுத்துக்கோங்க. இல்லன்னா நோ வந்து குடுங்க. நோ குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட கரண்ட் அட்ரஸ வந்து ஃபில் பண்றதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில உங்களோட கரண்ட் அட்ரஸ ஃபில் பண்ணணும். இப்போ எனக்கு 2மே சேம் தான். அதனால நான் எஸ் குடுத்துக்கிறேன். அடுத்தது ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் இன் இந்தியன் அப்படின்னு இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மென்ட் டீடைல். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃப் எம்ப்ளாயிய செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து சேலரிடுனா சேலரிட செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாயினா செல்ஃப் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ணிட்டு, கம்பெனி டைப் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டோம்னா, இது வந்து சோலோவா இல்ல பார்ட்னர்ஷிப் கம்பெனியா அத வந்து கேட்பாங்க. இதே இது வந்து சேலரிட் அப்படின்னா, இது பிரைவேட்டா, கவர்ன்மென்ட்டா இல்ல பப்ளிக் லிமிட்டடா அத வந்துட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு, அடுத்தது உங்களோட டெஸ்டினேஷனையும் அதில செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆஃபீஸ் இமெயில் ஐடியும் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு இன்கேஸ் அப்ரூவ்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த கிரெடிட் கார்டு எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் மெயிலிங் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில வந்து ரெசிடென்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க வீட்டு அட்ரஸ்க்கு டெலிவரி வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியாவ தவிர வேற எங்கேயா டாக்ஸ் பே பண்றீங்களான்னு கேட்டிருக்கும். இதில வந்து நோ அப்படிங்கிறதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, இது மாரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுல ஒரு 3 டிக் பாக்ஸ் வந்து ஒரே லைன்ல இருக்கும். அந்த 3 மட்டும் டிக் பண்ணுங்க. இதெல்லாம் டிக் பண்ணாதீங்க. ஸோ இந்த 3 மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கான டிஜிட்டல் கேஒய்சி வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இத கம்ப்ளீட் பண்ணா தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுல கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அத வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேஒய்சி வந்து பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பான் கார்டு மட்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் பான் கார்டு வச்சுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடத்துல, நல்ல சைலன்ட்டான பிளேஸ்ல முடிஞ்சா ஹெட்செட் வந்து போட்டுக்கோங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டூ வீடியோ கேஒய்சி நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு, கீழ ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ ஆர்பிஎல் பேங்க் வீடியோ கேஒய்சி அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து சப்மிட் வந்து குடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ கேஒய்சிக்கு வந்து ஸ்டார்ட் வந்து குடுக்கணும். நீங்க வந்து இப்பவே வீடியோ கேஒய்சி வந்து பண்றீங்களா? இல்ல பெறவு பண்றீங்களா? அப்படின்னு கேட்கும். இதுல வந்து ஸ்டார்ட் குடுத்துட்டீங்கன்னா, இப்பவே வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிரலாம். நீங்க ஷெட்யூல் லேட்டர் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பெறவு எந்த டைம் குடுக்குறீங்களோ, அந்த டைம்ல நீங்க வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டார்ட் வந்து குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்கோட கனெக்ட் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் டீடைல் தான் வந்து கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க டிஸ்ப்ளேல. அத வந்து சொல்லுவாங்க. அத மட்டும் சொன்னா போதும். அதுக்கு அடுத்தது ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு உங்களோட பான் கார்ட ஃப்ரண்ட் பேஜா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு பேக் சைட பெரட்டி காட்ட சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வித்தின் 4 வொர்க்கிங் டேஸ் ஆஃப்டர்ல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர போட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. உங்களுக்கு அப்ரூவ்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எல்லாமே வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு அப்டேட் வந்து பண்ணிருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லன்னா ரிஜெக்டடும் ஆகலாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அப்ளை பண்ணா நெறைய பேருக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிருக்கு. ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்ல இந்த கிரெடிட் கார்டு இருக்குது. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அப்ரூவ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஈஸியாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தேவைப்படுது அப்படிங்கிறவங்க, அதுவும் லைஃப் டைம் ஃப்ரீயா வேணும் அப்படிங்கிறவங்க, இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.